வழக்கம் போல் மீனா காலை எழுந்ததும் அந்த மரத்தையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அது ஒரு பெரிய அரச மரம். அந்த மரம் அவள் வீட்டில் இருந்து சிறிய தொலைவில் இருந்தது. அவள் வீட்டின் தோட்டத்திலிருந்து பார்த்தால் நன்றாக தெரியும். அந்த மரத்தில் பலவிதமான பறவைகள் தங்கியிருந்தன. அது எழுப்பும் சத்தம் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அந்த மரத்தில் ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளுக்கு பறக்க கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தது. அதை பார்க்க அவளுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அப்போது அவள் அம்மா, இந்தாருடி புள்ள மீனா, என்னடி பண்ணுற, இவ்வளோ நேரமா? தோட்டத்து பக்கம் போனால் சாமானியத்தில் உள்ளே வரமாட்டேன் என்று சத்தம் போட்டார். இதோ வரம்மா என்று சலித்து கொண்டே உள்ளே சென்றாள். காலை சமையலை முடித்துவிட்டு இருவரும் வேலைக்கு சென்றனர். வேலை விட்டு வீடு திரும்பியதும் லேசாக தூர ஆரம்பித்த மழை நேரம் செல்ல செல்ல பலமாக பெய்ய ஆரம்பித்தது. இடியும் மின்னலும் போட்டி போட்டு கொண்டு விழுந்தது. சிறிது நேரத்திலேயே பெரிய இடி விழும் சத்தம் கேட்க, கூடவே டம்மார் என்ற சத்தம் கேட்டது. கிழக்கு வெளுக்க ஆரம்பித்தது. மழையும் ஓய்ந்திருந்தது. மீனா வழக்கம் போல் தோட்டத்திற்கு சென்றாள். ஆனால் அவள் அங்கே பார்த்த காட்சி மனதை பிசைந்தது. அந்த பெரிய அரச மரம் வேரோடு சாய்ந்திருந்தது. பஞ்சாயத்தில் இருந்து வந்த ஆட்கள் அந்த மரத்தை சிறிய துண்டுகளாக்கி எடுத்து சென்றனர். இப்போது அந்த இடத்தை பார்க்கவே வெறுமையாக இருந்தது. இவ்வளவு நாள் தன்னுடைய சந்தோஷம் மற்றும் அமைதிக்கு காரணமாக இருந்த அந்த மரம் இன்று இல்லை என்று நினைக்கும் போதே மனம் கனத்தது. ஒரு முடிவு செய்தவளாக ஒரு அரச செடியினை அதே இடத்தில் வைத்து தண்ணீர் ஊற்றினாள். இப்போதுதான் அவளுக்கு சிறிது மனம் அமைதி அடைந்தது. நன்றி.